Okay, let's start. Sir. Shoot your question. Mr. Rajaraman, what are the symptoms of diabetic mellitus? The symptoms are polyhydra, unusual thirst, polyuria, frequent urination, and unusual loss of weight. Silence. Next. Mr. Raja. No. அடுத்த கேள்வி நான் கேட்க போறேன். இன்ஃபேக்ட் இனி எல்லா கேள்வியும் நானே கேட்கிறேன். Well, Mr. Raja, what are the effects of cancer? என்ன பதில் தெரியலையா இல்ல கேள்வியே புரியலையா? தமிழ்லயே கேட்கிறேன். புற்றுநோயின் விளைவுகள் என்ன? வயிற்று தாங்க முடியல ராஜா, நீ தான் என்ன காப்பாத்தணும். Loss of appetite, unusual loss of weight, enlargement என்னை காப்பாத்து ராஜா, நீ தான் என்னோட கடவுள். of glands. ராஜா கரெக்ட் ராஜா, சொல்லுங்க. சுவாமி பேசாம இரு. Sit down. ராஜா சொல்லு ராஜா. விளைவுகள் தெரியும், இப்பதான் பார்த்துட்டு வரேன். உலகத்தில் இருக்கிற கேன்சருக்கெல்லாம் விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ராஜா, you started well. நீ ஆரம்பிச்சது கரெக்ட். சொல்லு. Will you please stop it, மார்கபந்து? இரு மார்க்கை விடு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்னா, ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம் நாம. பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. சும்மா கட்டுப்படி வைத்தியானா, அது எங்க அம்மா கத்து கொடுத்தது. யாருக்கு வேணா செய்யலாம். நான் ராஜாராமன் இல்லைங்க, வெறும் தென்னால் ராமன். ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க, நான் ஒரு ரவுடி, வெறும் வசூல் ராஜா, அவ்வளோதான். சீட்டிங் பண்ணி தான் நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். அது தப்பு தான், ஒத்துக்கிறேன். என்ன திடீர்னு இவன் நல்லவன் ஆயிட்டானே, எல்லாருக்கும் எதிரிலையும் செஞ்ச குப்தத்தை ஒத்துக்கிறானேன்னு நினைக்கலாம். நான் திடீர்னு ஆவலைங்க. சாரி, இந்த கையில தான் சாக்கி செட் பண்ண, ஒன்னும் பண்ண முடியல. டாக்டரா கூட நினைக்கல. அவன் என்ன கடவுளா பார்த்துட்டான். நான் அவனை என்ன அழுவ தெரியுமா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நான் ரவுடியா இருந்தப்போ கூட யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது. வசூல் பண்றேன்னு சொன்னா கரெக்டா அந்த டேட்ல வசூல் பண்ணி கொடுத்துடுவேன். இது நம்ம கையில ஒண்ணும் இல்லையா, போயிடுச்சு. எப்படியாவது அவனுக்கு கொஞ்சம் நேரம் வாழ வச்சிருந்தேன்னா அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. அது முடியாத போயிடுச்சு. அப்புறம் என்ன ரவுடி, என்ன டாக்டர், என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே அனுப்புறது தான் கரெக்ட். மாமா நீ கில்லாடி, எங்க அப்பாவை மட்டும் இல்லை, என்னையும் எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டதாக வச்சுக்கோ. ஜெயிச்சவங்க கிட்ட தோத்தவங்க கேட்குறேன் ஒரு ரிக்வெஸ்ட், அதை செய்வியா நீ? ஜாக்கீர் அம்மா ரயிலில் வந்து இறங்க போகிறாங்க. பாடியை கொடுக்கறதுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுன்னு அவங்கள போட்டு நோ வச்சிடாதீங்க. பாவம் அந்த அம்மாவை லஞ்சம் கேட்டு தொந்தரவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் இல்லாமல் பாடியை கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு 1000 சடங்கு இருக்கும். இது செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி, உங்களுக்கு உதவி நான் என்ன செய்ய போகிறதா இருக்கேன் தெரியுமா? இந்த காலேஜ் விட்டு போயிடுறேன். தனியாக போய் எவ்வளோ வேணா சிரிச்சுக்கோ, அவ்வளோதான். ரொம்ப நன்றிங்க. That's it. It's over.
இனிமே வசூல் ராஜா தொல்லை இந்த காலேஜுக்கு இல்ல. கெட் பேக் டு யுவர் பிசினஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாடி, கங்க்ராட்ஸ். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த காலேஜ்ல டிசிப்ளின் இருக்கும், டிக்னிட்டி இருக்கும், டெக்கோரம் இருக்கும். யாரும் யாரையும் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, டான்ஸ் ஆட மாட்டாங்க. எந்த ஒரு பேஷண்ட் முகத்திலும் சிரிப்பு இருக்காது. அதானே டாடி உங்களுக்கு வேணும்? இவ்வளவு மாத்திரை மருந்து இருக்கிறப்போ எவ்வளவு தைரியம் இருந்தா கேரம் விளையாட நோயாளியை குணப்படுத்துவாரு. நாம அதை எப்படி அனுமதிக்கலாம்? அட்ராஷியஸ். அதிக பிரசங்கித்தனம். சாக போற நோயாளிய பாட்டு பாடி சந்தோஷப்படுத்துறதா? அதை பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு பாட்டுக்கு பைத்தியக்காரத்தனமா எல்லாரையும் கட்டி பிடிச்சா அதை அலோ பண்றதா? கட்டிப்பிடி வைத்தியமா, கட்டிப்பிடி வைத்தியம். இந்த மாதிரி ஆள உள்ளத்தல வேணாமா? பாருங்க பாருங்க, 12 வருஷமா பாவம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்த ஆனந்த குளிக்க வச்சுட்டாரு. ஐயோ, நோயாளிங்க மேல அன்பு, பரிவு, பாசம் எல்லாம் வச்சுட்டா என்ன விபரீதம் நடக்கும் நீங்களே பாத்துட்டீங்களா? இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்காது. நெவர். அத நடக்கவும் விட மாட்டீங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க டாடி. கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ். கோமால இருந்தது நீ மட்டும் இல்ல, நானும் தான். இப்போ நானும் முடிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much.